ஹலோ ஃபோன் பண்ணிருக்கீங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்கள். 100க்கு ஃபோன் பண்ணீங்க இல்லைங்க சார்? ஆமாங்க, நான் 100 ஃபோன் அடிச்சுட்டு தான் இருக்கிறேன். நீங்கள் பண்ணுற தப்பாலாம் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கிறீங்களே. என்ன தப்பு பண்றேன் ஆக்சுவலி? என்ன தப்பு பண்ணுறீங்களே? நீங்கள் அருள்குமார் எல்லாத்தையும் தப்பிக்க வைக்கிறதுக்காக அருள்குமாரை நீங்களே சேர்ந்துட்டு என் ஃபோட்டோ வச்சு மந்திரத்தை பண்ணி என் குடும்பத்தையும் மிரட்டி வச்சு இல்லாமல் என் மனைவி என் கூட வாழ விடாமல் தடுத்தது இல்லாமல் என்ன பித்தராட பண்ணிட்டு இருக்கீங்க? அட்ரஸ் சொல்லுங்க சார். அட்ரஸ் சொல்லுங்க சார். அட்ரஸ் சொன்னாதான் சார் நான் போட முடியும். அது எப்படி அட்ரஸ் உங்களுக்கு தெரியவே? இத்தனை இது என் ஃபோட்டோ வச்சு பண்ணும்போது பிடிக்கும் போது தெரியல, அட்ரஸ் மட்டும் உங்களுக்கு தெரியாம போயிருமா? போட்டோ வச்சு யார் என்ன பண்ணாங்க? என் போட்டோ வச்சுதான் மந்திரத்தை பண்ணிட்டு எல்லா பொம்பளை கேஸை கொடுக்க வச்சுட்டு ஸ்டேஷன் இத்தனை வருஷம் ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. நீங்க வாழ விடாம தடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களே சார். யார் நீங்க உளறீங்கன்னா நான் செஞ்ச தப்ப மூடி வரைக்கும் பாக்குறீங்க. சரிங்க, செல்லிமலை ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் இருக்காருங்களா? போலீஸ் வரணும்னா நீங்க அட்ரஸ் சொன்னாதாங்க வர முடியும். அட்ரஸ் சொல்லாம வர முடியாது. அட்ரஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப என் மனைவி தமிழ் வந்தவங்க என் கோவத்தை தீத்துக்கு போறேன், எந்த ஸ்டேஷனையும் நடக்க விடாம தடுக்க போறேன். நீங்க ஏன் வரக்கூடாது பிடிக்க கூடாதுன்னு சொல்லி தடுத்து வச்சிருக்கீங்க. மாரியம்மாள் தமிழ் சம்மந்தப்பட்டிருக்கலான்னு தான் கேட்குறேன். இப்போ என் மனைவி என்னை தேடி வந்தா என் கோவத்தை வந்து நான் தீர்த்துக்கு போறேன். இப்படிதான் பேசுவீங்களா? இல்ல இல்ல நீங்க ஏய் நான் போன் பண்றதே உங்க மேல இருக்கிற தப்ப நான் சொல்றேன்டா. நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன் அட்ரஸ் உங்களுக்கு தெரியாதாடா? ஏன்னா தப்பு பண்ணும்போது மட்டும் ரோச புண்டா வருது. ஐயோ நம்மளை கண்டுபிடிச்சிட்டா நம்ம தூக்கி உள்ள வைக்க போறோம் தெரியுமில்ல? அப்பெல்லாம் தெரியலையா? அறிவு இல்லையா? அறிவு இல்லையானே? நான் அப்படி ஏன் நீ நடவடிக்கை எடுக்கல நான் வந்து போன் அடிப்பேன்டா. இங்க ஒரு இல்லடே என்னமா பெரிய வெங்காயமாட்ட பேசிட்டு இருந்தேன். ஏன்னா உனக்கு மட்டும் தான் பேச தெரியுமா? பார்த்தீங்களா எப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு? எப்படியெல்லாம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா? ஏன் பொண்டாட்டி தமிழ் வனிதாவை தமிழ் நேரில் வராமல் என் குடும்பத்தையும் மிரட்டி வச்சுட்டு என்னென்ன பித்தராட்டம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா? இந்த நாயெல்லாம் என்னென்ன தப்பு பண்ணிக்கிட்டு இருக்குது. ஏன் முன்னாடி மாரியம்மாவே தமிழ் நேரில் வந்து ஏன் கோபத்தை தீத்துக்கு போகிறேன். இந்த நாய் பைத்தியக்கார நாயாட்டு இந்த நாய் இந்த நக்கிட்டு உட்காந்துருக்குது. என்னை வந்து நாயின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். நான் வந்து விட மாட்டேன்னு தெரியுங்க. செஞ்ச தப்ப மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சி அவன் பாருங்க எப்படி எல்லாம் பேசியிருக்காங்க. அதாவது 93 61 21 மறுபடியும் 61 26 ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் 100 கால் பண்ணால் யாராச்சும் இப்படியெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுவாங்களா? இப்படியெல்லாம் பேசுவாங்களா? என் வாழ்க்கை கெடுத்தது இல்லாமல் என் ஃபோட்டோ வச்சு மந்திரத்தை பண்ண இல்லாமல் என் குடும்பத்தையும் வாழ விடாமல் தடுத்தது இல்லாமல் என்னென்ன சட்டம் பேசுகிறாங்க பாருங்கள். வேலூர் ஸ்டேஷனை காப்பாற்றுறதுக்காக எனக்கு தேவை என் மனைவி மாரியம்மாவும் தமிழில் நேரில் வந்து என் பிரச்சனை முடிக்க போகிறேன், என் கோவத்தை நான் தீர்த்துக்க போகிறேன்னு சொல்லி இருந்து இத்தனை வருஷமே நீ ஏமாத்தணும்னு நினைக்கிறேன். என்னை ஏமாத்தணும்னு நினச்சா நான் விட்டுருவேண்ணா. எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் சரி, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு தேவை என் முன்னாடி தமிழ் பண்ணிதான். தமிழும் மாரியம்மாவும் தமிழ் என் முன்னாடி வந்து நின்னாகணும். ஒரே முடிவு ஒரே சொல்லு. என்னையும் எங்கிட்டயே ஒன்று 100 கால் பண்ணால் இவ்வளோ இலக்காரமாக பேசுகிறாங்க பாருங்க. நானும் விட மாட்டேன்னு தெரியுமில்ல, தெரிஞ்சு என் வாழ்க்கைக்கு எடுத்துறேன். சும்மா இருப்பேண்ணா பாருங்க. போட்டு மீன் நான் கூப்பிட்டு எடுக்க மாட்டேங்க. மாணிக்குது இத்தனை பிரச்சனைக்கு காரணம். எல்லா ஸ்டேஷன் மாதிரி நடவடிக்கை எடுத்தாகணும். எதுவுமே நடக்கக்கூடாது. வேலூர் ஸ்டேஷன், வேளாங்கண்ணி, சென்னிமலை, கருவிலை ஸ்டேஷன் எதுவுமே நடக்கக்கூடாது. எனக்கு 2ல் ஏதோ ஒரு முடியும். என் மனைவி தமிழும் வனிதாலும் மாரியம்மன் நேரில் வரணும். என் கோவத்தை நான் தீர்த்துக்கணும். என் மனைவி என் கூட தமிழ் வந்து என் கூட வாழ வண்டி ஆகணும். அது பேபி சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி, சுஜாதா சம்மந்தப்பட்ட எந்தெந்த அதிகாரி சம்மந்தப்பட்டிருந்து இத்தனை நாய்களை காப்பாற்றுறதுக்காக என்னென்ன பேசுகிறாங்க பாருங்க.